பிரைஸ் லார்ட் என்ற நேயர்களே, நல்லா இருக்கீங்களா? நீ நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி நான் நம்புறேன். இந்த நாளில மூவகை கிறிஸ்தவர்கள் அப்படிங்கிற தலைப்புல நம்ம ஒரு சின்ன தியானத்திற்குள்ள நம்ம கடந்து செல்ல போறோம். ஒரு வாலிபன் ஒரு போதகரிடத்துல போய், போதகரே, ஒரு உண்மையான கிறிஸ்தவர்களை எப்படி கண்டுபிடிக்க முடியும்னு சொல்லி அவரிடத்துல ஒரு கேள்வி கேட்டான். அப்போ அந்த போதகர் இப்படியாய் அவருக்கு பதில் சொன்னாராம். ஒரு வாளியில தண்ணீர் எடுத்து கொண்டார். தண்ணீர் எடுத்துட்டு ஒரு இரும்பு சிலைய அந்த வாளியில அவர் போட்டார். அந்த வாளியில இரும்பு சிலை போட்ட உடனே அந்த சிலைக்கும் ஒன்றும் ஆகல, தண்ணிக்கும் ஒன்றும் ஆகல. அப்போ சொன்னாரா, முதல் வகை கிறிஸ்தவர்கள் தாங்களும் மாறுவதில்லை, மற்றவர்களையும் மாற்றுவதில்லை அப்படின்னு சொல்லி சொன்னாராம். இரண்டாவது, அதே வாளியில ஒரு களிமண்ணால் ஆன சிலையை எடுத்து அந்த வாளியில போட்டாராம். அப்போ அந்த களிமண் முழுவதுமாய் கரைந்து அந்த தண்ணீரை அழுக்காய் மாற்றி விட்டதாம். அப்போ அவர் சொன்னாராம், இரண்டாவது வகை கிறிஸ்தவர்கள் தங்களையும் அழித்து இந்த உலகத்தையும் கெடுக்கிறவர்களாய் இருக்கிறார்கள் என்று சொல்லி அவர் சொன்னாராம். மூன்றாவது ஒரு கிறிஸ்தவர்கள் ஒரு வெள்ளை சர்க்கரையினால செய்த ஒரு சிலையை எடுத்து ஒரு தண்ணியில அவர் போட்டாராம். அப்போ அந்த வெள்ளை சர்க்கரையினால செய்த சிலை கொஞ்சம் கொஞ்சமா அது கரைந்து முழுவதுமாய் அது கரைந்து போனது. அதன் பிறகு அந்த வாளியில் இருந்த தண்ணீரை எடுத்து அந்த வாலிபன் இடத்துல குடிக்க சொன்னாராம். குடித்த உடனே அது மிகவும் சுவையா இருந்ததாம். அப்போ சொன்னாராம், மூன்றாவது வகை கிறிஸ்தவர்கள் தான் ஒரு உண்மையான கிறிஸ்தவர்களாய் தங்களை கரைத்து இந்த உலகத்தை அவர்கள் தித்திப்பாய் வைக்கிற கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி சொன்னாராம். அந்த மூன்றாவது வகையில் இருக்கிறவர்கள் தங்கள் வாழ்க்கைய மற்றவர்களுக்கு பயனுள்ளவர்களாய் மாற்றுகிறவர்களாய் இருக்கிறார்கள் என்று சொல்லி அந்த வாலிபனிடத்திலே அந்த போதகர் சொன்னாராம். பிரியமானவர்களே, நாமும் கூட இந்த உலகத்துல இந்த மூன்று வகை கிறிஸ்தவர்கள்ல எப்படி இருக்கிறோங்கிறத சற்று நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். யோவான் 12வது அதிகாரம் 23-24 சொல்றாரு, கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், அது செத்ததே ஆகில் மிகுந்த பலனை தரும் சொல்றாரு. ஒருவேளை தன் ஜீவனை சிநேகிக்கிறவன் அதை இழந்து போவான், இயேசுவின் நிமித்தமாய் தன் ஜீவனை இழந்து போகிறவனோ அதை நித்திய ஜீவ காலமாய் பெற்றுக்கொள்ளுவான் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து தன் சீடரிடத்திலே சொன்னார். மலை பிரசங்கத்திலே மத்தேயு 5வது அதிகாரம் 13வது வசனத்துல, நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னதை நாம் அறிந்திருக்கிறோம். ஒரு உப்பானது தன்னை கரைத்து மற்றவர்களுக்கு அது சுவை தருகிறதாய் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அதே மத்தேயு 5வது அதிகாரம் 14வது வசனத்துல, நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள் என்று இயேசு சொன்னதை நம்ம பார்க்கிறோம். வெளிச்சம் இந்த உலகத்திலே ஒரு நம்பிக்கையை தருகிறதை நாம் பார்க்கிறோம். நம்பிக்கை இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த சமுதாயத்திற்கு நீங்களும் நானும் நம்பிக்கை தருகிறவர்களாய், சுவை தருகிறவர்களாய், மற்றவர்களுக்கு பயனுள்ளவர்களாய் இருக்கும்படி தேவன் நம்மை தெரிந்து கொண்டார். நாம் மற்றவர்களுக்கு பயனுள்ளவர்களாய் மாறுவோம். நாம் ஏன் ஆசீர்வதிக்கப்பட்டோம்? மற்றவர்கள் ஆசீர்வதிக்கப்படும்படியாய். நாம் ஏன் ரட்சிக்கப்பட்டோம்? மற்றவர்களுக்கு இந்த ரட்சிப்பை அருளும்படியாய். இந்த சிந்தையோடு நம்முடைய வாழ்க்கையை ஒவ்வொரு நாளும் நாம் வாழ்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. God bless you. ஆமென். ஒட்டிய உறவில் நிலைத்திருப்போம், கட்டுப்பாடு வாழ்வில் காத்திடுவோம். ஒட்டிய உறவில் நிலைத்திருப்போம், கட்டுப்பாடு வாழ்வில் காத்திடுவோம். கனிந்த உறவினில் வளர்ந்திடுவோம், ஆத்தும கனிகள் கொணர்ந்திடுவோம், ஆத்தும கனிகள் கொணர்ந்திடுவோம். கிறிஸ்துவின் திரளானி இளைஞரின் பேரணி, பாரினை வென்றிடும் பரிசுத்த பவனி. இயேசுவின் திரளானி இளைஞரின் பேரணி, பாரினை வென்றிடும் பரிசுத்த பவனி. இளைஞர் நாம், இயேசுவுக்கு பிரியம், நம் வாழ்வு என்றும் அவருக்கு தானம்.